ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய அரசுகள் அந்த டாப்பிக்கில் இருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அந்த டாப்பிக்கில் இருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய அரசுகள்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து ஜென்ரலாக வந்து சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் எல்லாருமே வந்து கவர் ஆவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். நான் தனியாக வந்து இந்த சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் எல்லாமே வந்து நான் தனித்தனியாக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்றேன். இதை வந்து கொஞ்சம் ஜென்ரலாக கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய டாபிக் வைஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கால வரிசைப்படி சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆட்சியாளர்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து எது சரியான வரிசை, அதை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தகன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜாதிராஜன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்கன். இந்த ஆர்டரில் தான் வந்து ஆட்சி வந்து செஞ்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு இவர், செகண்ட் இவர், தேர்டு இவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வந்து இவர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டெர்ராகோடா மற்றும் சைப்ரஸ் தீவில் எந்த பேரரசின் தூதுக்குழுவை பேரரசர் அகஸ்டஸ் சீசர் வரவேற்றார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பாண்டியன். அடுத்து பாருங்கள். ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை டேஷ் செப்பேடுகள் மூலம் அறியலாம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கரந்தை செப்பேடுகள். கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரந்தை செப்பேடுகள் வந்து யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு கூட கேட்கலாம். ராஜேந்திர சோழனுடைய இலங்கை படையெடுப்பு பற்றி சொல்லுது. அடுத்து பாருங்கள். சீனாவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயரை குறிப்பிடு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, முதலாம் ராஜேந்திரன். ராஜேந்திரனா அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். கரிகால் சோழன் காவிரியின் குறுக்கே கட்டிய அணையின் பெயர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், கல்லணை. கல்லணை பற்றி சொல்லணுன்னா உலகிலேயே மிக பழமையான அணைகளில் 4வது பழமையான அணை வந்து கல்லணை. அதை கட்டினதை வந்து கரிகால சோழன் தான் வந்து கட்டியிருப்பார். அடுத்து பாருங்கள். பிற்கால சோழர் காலத்தில் இறையலி என்பது டேஷ் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, வரி இல்லாத நிலம். அடுத்து பாருங்கள். சோழ அரசின் மூத்த மகன் டேஷ் என அழைக்கப்பட்டார். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, யுவராஜன். அடுத்து பாருங்கள். சோழர்களின் ஆட்சியில் கூற்றம் என்பது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பல கிராமங்கள் கொண்ட தொகுப்பு தான் வந்து கூற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருடைய ஆட்சிகள்னு பார்த்துக்கோங்க, சோழர்கள். அடுத்து பாருங்கள். தென்னிந்திய கோவிலின் கட்டிடக்கலை சிற்பம், இந்த நூலை வந்து எழுதியது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கிறிஸ்பின் பிரான்பூட். அடுத்து பாருங்கள். பின்வரும் காரணங்களுக்காக பிற்கால சோழர்களால் விரிவான நில அளவை மேற்கொள்ளப்பட்டது. எந்த காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 4 காரணத்துக்காகவும் தான். பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களை அளப்பதற்காக, பல்வேறு படிநிலைகளில் நிலத்தை வகைப்படுத்த, நில உரிமைகளில் மோசடிகளை தவிர்ப்பதற்காக, வணிக குழுக்களை ஆதரிப்பதற்காக. இதில் பார்த்தீங்கன்னா எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. 4மே வந்து சரிதான். அடுத்து பாருங்கள். தென்னிந்திய ஓவியர்கள் பற்றிய கட்டுரை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தட்சிணா சித்ரா. அடுத்து பாருங்கள். பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் டேஷ் என அறியப்பட்டது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, எழுத்து மண்டபம். அடுத்து பாருங்கள். இடைக்கால தென்னிந்தியாவில் கிராமத்தின் கைவினைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர். இதுக்கான வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆயக்காரர். அடுத்து பாருங்கள். 2 இது கூற்று கொடுத்துருக்காங்க. சோழர் காலம் பாறை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பல்லவர் காலம் விமானங்களுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது தப்பு. 2 சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது தப்பு. 3வது பார்த்தீங்கன்னா 1 சரி 2 தவறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2மே வந்து தவறு தான். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து தப்பு தான். ஆப்ஷன் டி.
அடுத்து பாருங்கள். ஸோ பொறுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆட்சியாளர்கள் அவங்க என்ன வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிம்ம விஷ்ணு பார்த்திங்கன்னா பல்லவர், முதலாம் ஜெயசிம்மன் பார்த்திங்கன்னா சாளுக்கியர், முதலாம் ஆதித்யா பார்த்திங்கன்னா சோழர், சதர்கனி பார்த்திங்கன்னா சத்தவாகனர். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 2143. அடுத்து பாருங்கள். திருப்புராம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான அந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஆதித்ய சோழன். என்ன போர்னு பார்த்துக்கோங்க. திருப்புராம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னர் ஆதித்ய சோழன். அவ்வளோதான். தென்னிந்திய அரசர்கள் ஜென்ரலாக நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நான் தனித்தனியாக கொடுக்குறேன். சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள். ஸோ டாபிக் வைஸ் உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் நான் தனியாக கொடுத்துட்றேன். சரிங்களா? நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.